ஈரான் போர் தாக்கம், இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு, ஹோட்டல்கள் மூடல் அபாயம். உண்மை நிலை. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒன்று. உலக அரசியல் பதற்றம் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் குறித்து பல செய்திகள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக ஈரான் தொடர்பான போர் சூழ்நிலை மற்றும் பாரசீக வளைகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பெரிய சிக்கல்கள் உருவாகலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த சூழலில் இந்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன? உண்மையில் கேஸ் தட்டுப்பாடு உள்ளதா? ஹோட்டல்கள் மூடப்படும் நிலை உண்மையா? இவை அனைத்தையும் தெளிவாக பார்க்கலாம். முதலில் உலகளாவிய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள போர் நிலை காரணமாக உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து நீர் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை பாதிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் மிகப்பெரிய பகுதி இந்த வழியாகவே செல்கிறது. இந்த பாதையில் தடைகள் ஏற்பட்டால் உலக சந்தையில் எண்ணெய் விலை உடனடியாக உயர்ந்துவிடும். சமீப நாட்களில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $60 கீழ் இருந்த நிலையில் திடீரென $100 தாண்டி உயர்ந்துள்ளது. சில நேரங்களில் $120 மேல் சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி எரிவாயுவின் பெரும்பகுதி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அதிக அளவில் எரிவாயு இந்தியாவுக்கு வருகிறது. இந்த இறக்குமதி பாதிக்கப்பட்டால் இந்தியாவில் உடனடியாக விநியோக சிக்கல்கள் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகத்தை மேற்கொள்ளும் முக்கிய நிறுவனங்கள் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகியவை. இந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு முக்கிய உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளது. அதாவது வீட்டு பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டர்களுக்கு முதன்மை முன்னுரிமை வழங்க வேண்டும். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களை தற்காலிகமாக கட்டுப்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சில இடங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 19 கிலோ வணிக சிலிண்டர்கள் பல இடங்களில் கிடைக்காமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சில தொழில் நிறுவனங்கள் தான். தமிழ்நாட்டில் சில உணவக உரிமையாளர்கள் சங்கம் கூறியதாவது, வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்ந்து இருந்தால் இன்னும் சில நாட்களில் ஹோட்டல்களை மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று தெரிவித்துள்ளனர். சில பெரிய உணவகங்களில் ஏற்கனவே உணவு பட்டியல்கள் குறைக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக நூற்றுக்கணக்கான வகையான உணவுகளை வழங்கிய இடங்களில் தற்போது சில முக்கியமான உணவுகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. கேஸ் அதிகமாக பயன்படுத்தப்படும் உணவுகள், உதாரணமாக சில தந்தூரி வகைகள், சீன உணவுகள், சில வறுவல் வகைகள் போன்றவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் மற்றொரு பிரச்சனையும் உருவாகியுள்ளது. கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் காரணமாக மக்கள் அதிகமாக முன்பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். சில நகரங்களில் கேஸ் புக்கிங் கடந்த சில நாட்களில் 20% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அச்சத்தை பயன்படுத்தி சிலர் சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் அதிக விலையில் விற்பனை செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சில இடங்களில் வீட்டு பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர்கள் $1500 வரை விற்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் மத்திய அரசு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சிலிண்டர்களை பதுக்கி வைத்து செயற்கை தட்டுப்பாடு உருவாக்கினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அத்தியாவசிய பொருள் சட்டம் மற்றும் எஸ்மா சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளுக்கு 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சினை குறித்து முதலமைச்சர் அவசர ஆலோசனையும் நடத்தியுள்ளார். தற்போதைய நிலவரப்படி மாநிலத்தில் சுமார் 20 நாட்களுக்கு மட்டுமே எரிபொருள் இருப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் எண்ணெய் நிறுவனங்களிடம் உடனடி இருப்பு விவரங்களை வழங்குமாறு தமிழக அரசு கேட்டுள்ளது. அதே நேரத்தில் பொதுமக்கள் பதற்றப்பட வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். மத்திய அரசு கூடுதல் எரிவாயுவை அல்ஜீரியா, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் நார்வே போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. எனவே உடனடியாக நாடு முழுவதும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை இல்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் உலக அரசியல் நிலைமை எப்படி மாறும் என்பதுதான் முக்கிய கேள்வியாக உள்ளது. ஹார்முஸ் நீரிணை நீண்ட காலத்திற்கு மூடப்பட்டால் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அப்படியான சூழல் ஏற்பட்டால் எண்ணெய் விலை பேரலுக்கு $150 வரை கூடும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலைகளும் மேலும் உயரக்கூடும். இதற்கிடையில் சில நாடுகள் ஏற்கனவே எரிபொருள் சேமிப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன. பாகிஸ்தானில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு 2 வாரங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகளாவிய அளவில் எரிபொருள் பாதுகாப்பு முக்கிய விவாதமாக மாறியுள்ளது.
இந்த சூழலில் பொதுமக்கள் செய்ய வேண்டியது மிகவும் எளிமையான ஒன்று. அதாவது தேவையற்ற அச்சத்தில் அதிகமாக கேஸ் முன்பதிவு செய்ய வேண்டாம். எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் விநியோகத்தை சீராக பராமரிக்க முயற்சி செய்து வருகின்றன. அடுத்த சில வாரங்களில் உலக அரசியல் நிலைமை எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்து இந்தியாவில் எரிவாயு விநியோக நிலைமை தீர்மானிக்கப்படும். இது ஒரு தற்காலிக சிக்கலா அல்லது பெரிய எரிபொருள் நெருக்கடியின் ஆரம்பமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.